ஆசிரியர் இன்றைய குரு ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்க ஆரம்பிக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமுறையில் 99வது பதிகம் திருப்பூந்துருத்தி என்ற தளத்தில் அப்பர் பாடிய பதிகம். இறைவர் புஷ்பவனநாதர், இறைவி அழகால் அமர்ந்த நாயகி. மந்திரம் 1. காலதூதர்களை இறைவன் கண்டு கொள்வதற்கு அறியவன். இறைவனுடைய உள்ளத்தை உருக செய்து அவருக்கு பணி செய்வேன். நீங்கள் சிவனுடைய தொண்டர்களை அடைதல் கூடாது, அவர்களுடைய உயிரை கவர்தல் செய்யக்கூடாது என்பதை தாழ கை கொண்ட தொண்டரை துணிலும் சூழலே என்று அப்பர் பாடுகிறார். மந்திரம் 2. அஞ்சியும் அன்பு செய்தும் பிறருக்கு கொடுத்தும் வாழ்கின்ற சிவனடியார்களை நீங்கள் துன்புறுத்தாமல் அகன்று செல்லுங்கள் என்பதை கொடுக்க கொள்கை என உரைப்பார்களை நீக்கம் செய்ய பெரிய இங்கு நீங்குமே என்று அப்பர் பாடுகிறார். மந்திரம் 3. ஒன்றை மாலையை அணிந்தவனாக இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவனுடைய பெயரை சொல்கின்ற அடியார்களிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதை நீங்கள் சார பெயரில் இங்கு நீங்குமே என்கிறார். மந்திரம் 4. இறைவன் ஆசை கடவுளை எரித்தவன். அந்த இறைவன் திருவடியை அடியார்கள் போற்றி மதிப்பார்கள். அவர்கள் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதை போற்றி என்று உரைப்பார் துறை போகலே என்கிறார். மந்திரம் 5. யமதூதர்களை நான் சொல்வதை நீங்கள் மறக்க வேண்டாம். இறைவன் பிறை அணிந்தவன், பாம்பை அணிந்தவன், சந்தனத்தை விட மிகுதியாக திருநீர் பூசியவர்கள் அடியார்கள் எதிரில் நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதை நிறைய நீர் அணிவார் எதிர் செல்லலே என்கிறார் அப்பர். மந்திரம் 6. சிவபெருமான் திருக்கோவிலுக்கு சென்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விளக்கு வைப்பவர், தூபம் காட்டுபவர், மாலை அணிவிப்பவர், சந்தனம் பூசுபவர் அவர்கள் எதிரே நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதை விளக்கோடு தாமும் தூபமும் தன்னருஞ்சாந்தமும் நியமமும் புனைவர் எதிர் செல்லலே என்கிறார் அப்பர். அனைவருக்கும் நன்றி.